ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். மலரும் மாலையும் என்ற நூலை வந்து இயற்றியவர் யார் அப்படிங்கிறாங்க. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை தான் வந்து இயற்றியிருப்பாங்க. மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அடுத்து பாருங்க, இது ஒரு ரிப்பீட்டட் கேள்வி. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டுள்ள தமிழ் அறிஞர் யார் அப்படிங்கிறாங்க. ச அகத்தியலிங்கம். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டுள்ள தமிழ் அறிஞர் யார் அப்படின்னா வந்து ச அகத்தியலிங்கம். இது அடிக்கடி கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் யார் அப்படின்னா வந்து தேவநேய பாவாணர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் யார் அப்படின்னா வந்து தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் என்ன சொல்லுவாங்க? மொழி ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, இது மாதிரி வந்து நிறைய பெயர்கள் இருக்குது. மொத்தம் 174 பெயர்கள் வந்து சிறப்பு பெயர்களே இருக்குது. அதில் அடிக்கடி கேட்டது வந்து என்னென்னா மொழி ஞாயிறு என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா வந்து தேவநேய பாவாணர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் வந்து தேவநேய பாவாணர். அடுத்து பாருங்க, நுணங்கி நூல் நோக்கி இளையா இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா நுண் அறிவு அப்படிங்கிறாங்க. நுணங்கி நூல் நோக்கி இளையா இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் நுண் அறிவு. புத்தரது ஆதிவேதம் எனும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து அயோத்திதாச பண்டிதர் அப்படிம்பாங்க. புத்தரது ஆதிவேதம் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து அயோத்திதாச பண்டிதர் அப்படிம்பாங்க. அயோத்திதாச பண்டிதர்னா 1907ஆம் ஆண்டு வந்து ஒரு பைசா தமிழன் என்ற இதில் வந்து நடத்தியிருப்பாங்க. அதை அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஒரு பைசா தமிழன் என்ற இதை நடத்தியவர் வந்து அயோத்திதாசர். எந்த ஆண்டு அப்படின்னா வந்து 1907ஆம் ஆண்டு. ரொம்ப முக்கியம். நம்ம கேள்வி என்ன? புத்தரது ஆதிவேதம் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். புரட்சி முழக்கம் என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னாங்க சாலை இளந்திரையன். புரட்சி முழக்கம் என்ற நூலை இயற்றியவர் சாலை இளந்திரையன். அடுத்து பாருங்க, ஒரு பொறுத்துக. அடைமொழி பெயர் ப்ளஸ் பெயர் வந்து என்ன? தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னா வந்து பாரதிதாசன் அவர்களை தான் குறிப்பிடுவோம். இதே தமிழ்நாட்டின் மாப்பசான் அப்படின்னா வந்து புதுமை பித்தனை தான் வந்து தமிழ்நாட்டின் மாப்பசான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் அப்படின்னா வந்து கல்கியை தான் வந்து சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் அப்படின்னா வந்து அனுத்தமா அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னா பாரதிதாசன். தமிழ்நாட்டின் மாப்பசான் அப்படின்னா புதுமை பித்தன். தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் அப்படின்னா வந்து கல்கி. தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் அப்படின்னா வந்து அனுத்தமா. கேட்க வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, ஒரு பொறுத்துக தான். நூல் ஆசிரியர் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் சுடர்மணிகள் அப்படின்னா வந்து எஸ் வையாபுரி பிள்ளை. தமிழர் மதம் அப்படின்னா வந்து மறைமலை அடிகள் வந்து குறிப்பிடுறாங்க. சைவத்திறவுனா திருவி கல்யாண சுந்தனார். செந்தமிழும் கொடுந்தமிழும் அப்படின்னா வந்து ராபி சேது பிள்ளை வந்து சொல்கிறாங்க. தமிழர் மதம் அப்படின்னா வந்து மறைமலை அடிகள். இதே தமிழர் திருமணம் அப்படின்னு வந்தால் நமக்கு தேவநேய பாவனர் வந்து வரணும். அதனால நோட் பண்ணிக்கணும். தமிழ் சுடர்மணிகள் அப்படின்னா எஸ் வையாபுரி பிள்ளை. தமிழர் மதம் அப்படின்னா வந்து மறைமலை அடிகள். இதே தமிழர் திருமணம் அப்படின்னு வந்து தேவநேய பாவனம். சைவத்திறவுனா திருவி கல்யாண சுந்தரனார். செந்தமிழும் கொடுந்தமிழும் அப்படின்னா ராபி சேது பிள்ளை. அடுத்து ஒரு பொறுத்துக. தமிழறிஞர் ப்ளஸ் வந்து அவங்களோட அடைமொழி வந்து கொடுத்துருக்காங்க. பெருஞ்சித்திரனார் அப்படின்னா வந்து தனித்தமிழ் இயக்க மறவர் அப்படிங்கிறாங்க. பெருஞ்சித்திரனார் அப்படின்னா வந்து தனித்தமிழ் இயக்க மறவர். ஊவேசா அப்படின்னா வந்து தமிழ் தாத்தா அப்படிங்கிறாங்க. ராபி சேது பிள்ளை வந்து சொல்லின் செல்வர் அப்படிங்கிறாங்க. திருவிக்கான தமிழ் தென்றல். பெருஞ்சித்திரனார்னா தனித்தமிழ் இயக்க மறவர். ஊவேசானா தமிழ் தாத்தா. ராபி சேது பிள்ளை அப்படின்னா சொல்லின் செல்வர். திருவிக்கா அப்படின்னா வந்து தமிழ் தென்றல். கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் வந்து எது அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன எழுதிய நூல்கள்லாம் பார்த்துங்க. பூங்கொடி, காவிய பாவை, வீரகாவியம், இதெல்லாம் வந்து முடியரசன் அவர்களுடையது. முடியரசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா துரைராசு அப்படின்னு தான் வந்து குறிப்பிடுவாங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு கூட வந்து முடியரசன் வந்து குறிப்பிடுவாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. முடியரசனுடைய இயற்பெயர் வந்து துரைராசு. திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னாலும் முடியரசனை தான் குறிப்பிடுவாங்க. பூங்கொடி, காவிய பாவை, வீரகாவியம், இதெல்லாம் முடியரசன் அவர்களுடையது. தேன்மலை வந்து யாருடையது அப்படின்னா வந்து சுரதா அவர்களுடையதான் வந்து தேன்மலை. இந்த நூலுக்காக வந்து தமிழக அரசின் பரிசினை கூட பெற்றிருப்பாங்க சுரதாவை வந்து உவமை கவிஞர் அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. நமக்கு கேள்வி என்ன?
கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் வந்து எது அப்படின்னா வந்து தேன்மலை. இது யாருடையது? சுரதா அவர்களுடையது. இந்தியாவில் உள்ள நூல்களுள் வந்து முதன்மையானது எது அப்படின்னா வந்து கல்கத்தா தேசிய நூலகம் தான் வந்து முதன்மையானது அப்படிங்கிறாங்க. இதே ஒரு பழமையானது எதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா சரஸ்வதி மகால் நூலகம் வந்து சொல்லியிருக்கணும். இந்தியாவில் உள்ள நூலகங்கள் வந்து முதன்மையானது எது அப்படின்னா வந்து கொல்கத்தா தேசிய நூலகம். வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து ஆறுமுக நாவலர். வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டப்பட்டவர் வந்து என்னென்னா ஆறுமுக நாவலர். கரெக்டு. அப்படி பாராட்டியவர் யார் அப்படின்னா வந்து பரிதிமாற் கலைஞர். அதையும் பார்த்துங்க. வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டப்பட்டவர் வந்து ஆறுமுக நாவலர், பாராட்டியவர் பரிதிமாற் கலைஞர். ஈசான தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா சுவாமிநாத தேசிகர். ஈசான தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் சுவாமிநாத தேசிகர். களிற்று மறுப்பு இலக்கண குறிப்பு வந்து 6ஆம் வேற்றுமை தொகை அப்படிங்கிறாங்க. களிற்று மறுப்பு இதோட இலக்கண குறிப்பு வந்து 6ஆம் வேற்றுமை தொகை. குயில்கள் வந்து கூவியது என்பது வந்து என்ன அப்படிங்கிறாங்க. குயில் அப்படின்னா வந்து கூவும் அப்படிங்கிறது அந்த மரபு. இதில் வந்து குயில்கள் அப்படின்னா வந்து ஒரு பன்மையை வந்து குறிப்பிடுது. ஸோ வந்துன்னா பன்மை அப்படின்னா வந்து நிறைய வந்து குறிப்பிடுது எண்கள் அடிப்படையில். ஒன்று வேற ஒன்றுக்கு மேற்பட்ட அப்படிங்கிறதான குயில்கள். ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு எண் வலு அப்படிங்கிறாங்க. குயில்கள் கூவியது அப்படிங்கிறது வந்து குயில்கள்னா கூவின அப்படின்னு வரணும். அதுதான் வந்து கரெக்டு. ஸோ இதில் வந்து வலு வந்து இருக்குது. ஏன்னா குயில்னா மட்டும்தான் கூவியது அப்படின்னு வந்து சொல்லலாம். குயில்கள் அப்படின்னா வந்து கூவின அப்படின்னு வந்து வரணும். ஸோ இதில் என்ன வலு வந்திருக்குன்னா எண் வலு வந்து வந்திருக்கு. அடுத்து பாருங்க, பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாய் திகழ்கிறார் என்பது வந்து ஒரு செய்தி வாக்கியம் அப்படிங்கிறாங்க. பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் என்பது செய்தி வாக்கியம். பின் வருவனவற்றுள் இரட்டை கிளவி வந்து எது அப்படின்னா வந்து கலகலன்னா பிரித்தால் வந்து பொருள் தராமல் இருக்கிறதா இரட்டை கிளவி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதில் வந்து இதில் இரட்டை கிளவினா கலகல என சிரித்தால் அதுதான் வந்து இரட்டை கிளவி. கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்து என்னன்னா கை அப்படின்னா வந்து ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் ஒழுக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இந்த குறளில் பயின்று வரும் அணி வந்து எது அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்ட உவமை அணி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இந்த குறளில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்ட உவமை அணி. கற்க கசற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்னும் குரட்பாவில் அமைந்துள்ள மோனை. ஃபஸ்ட்டு மோனை அப்படின்னா முதலெழுத்து ஒன்றி வருவதான் வந்து மோனை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ வந்து அந்த அடியில் வந்து 4 சீர்கள்லையுமே முதலெழுத்து ஒன்றி வந்திருக்கு. கற்க கசற கற்பவை கற்றபின் அந்த அடியில் வந்து முதல் 4 சீர்லையுமே கற்கல அந்த இது பார்த்தீங்களா முதலெழுத்து ஒன்றி வந்திருக்கிறதுனால இது வந்து முற்று மோனை. இதுவே ஒரு ஊ மோனை அப்படின்னா வந்து அந்த அடியில் வந்து முதல் சீரிலையும் 4ஆம் சீரிலையும் முதலெழுத்து ஒன்றி வந்திருந்தால் ஒரு ஊ மோனை. பொழிப்பு மோனை அப்படின்னா வந்து முதல் சீரிலையும் 3ஆம் சீரிலையும் முதலெழுத்து ஒன்றி வந்துருந்துச்சு அப்படின்னா வந்து பொழிப்பு மோனை. கூளை மோனை அப்படின்னா முதல் 3 சீர்கள்லையுமே முதலெழுத்து ஒன்றி வந்திருந்தால் அதை கூளை மோனை அப்படிம்பாங்க. முற்று மோனை அப்படின்னா வந்து அந்த அடியில் உள்ள 4 சீர்கள்லையுமே முதலெழுத்து ஒன்றி வந்துருந்துச்சுன்னா அதுதான் முற்று மோனை. மேற்கதுவாய் கீழ்கதுவாயும் அடிக்கடி கேட்குறாங்க. மேல்கதுவாய் அப்படின்னா வந்து முதல் சீரிலையும் 3ஆம் சீரிலையும் 4ஆம் சீரிலையும் முதலெழுத்து ஒன்றி வந்திருந்தால் மேற்கதுவாய் மோனை. இதே கீழ்கதுவாய் அப்படின்னா 1 2 4 அந்த இதில் முதலெழுத்து ஒன்றி வந்திருந்துச்சு அந்த சீர்களில் அப்படின்னா வந்து அது வந்து கீழ்கதுவாய் மோனை. இந்த கேள்வியில் வந்து என்ன மோனை வந்திருக்குன்னா முற்று மோனை வந்திருக்கு. ஏன்னா அந்த அடியில் வந்து 4 சீர்களையும் முதலெழுத்து ஒன்றி வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இது ஒரு முற்று மோனை. சீதையை கண்டேன் இது வந்து என்ன தொடர் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. வினை முற்று தொடர். சீதையை கண்டேன் எனும் தொடர் வினை முற்று தொடர். இடைச்சொல் வந்து கண்டறிக அப்படிங்கிறாங்க. இடைச்சொல் அப்படின்னா வந்து மற்று அதுதான் வந்து இடைச்சொல். இதில் உள்ள இடைச்சொல் வந்தோன்னா மற்று பார்த்தாவே நல்லா தெரியுது. வளர்பிறை என்பது வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வளர்பிறை என்பது வந்து வினைத்தொகை. வளர்பிறை என்பது வினைத்தொகை. பிழை இல்லாமல் இலக்கணத்தை வந்து கல் அப்படிங்கிறாங்க. தன்வினை வாக்கியத்திற்கு சரியான பிறவினை வாக்கியத்தை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. கல் அப்படின்னா வந்து அது வந்து தன்வினை. இதே கற்பித்தல் அப்படின்னு வருது வச்சிங்களா அதுதான் வந்து பிறவினை வாக்கியம். கற்பித்தார் வருவித்தார் இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா வந்து அதுதான் பிறவினை வாக்கியம். இது நம்ம ரொம்ப கரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா கூட ஈஸியாக கெஸ் பண்ணிடுவாங்க. கற்பி அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அதை கரெக்டாக ரீட் பண்ணுங்கள். பிழை இல்லாமல் இலக்கணத்தை கற்பித்தார் அப்படின்னு கூட உடனே ஆன்சர் பண்ணிடலாம். நமக்கு வந்து அதில் வந்து பகுதி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கற்பி
இதுதான் வந்து இதில் வந்து பிறவினை வாக்கியம். இந்த பிழை இல்லாமல் இலக்கணத்தை எழுது, இலக்கணத்தை படி, இலக்கணத்தை பேசு, இதெல்லாம் வந்து என்னென்னா தன்வினை வாக்கியம். பிழை இல்லாமல் இலக்கணத்தை கற்பி அப்படிங்கிறது மட்டும்தான் பிறவினை வாக்கியம். மற்றதெல்லாம் எழுது, பேசு, படியெல்லாம் தன்வினை வாக்கியம். செல்வச்செவிலி என்பதன் இலக்கண குறிப்பு என்னன்னா உருவகம் அப்படின்னா. செல்வச்செவிலி என்பதன் இலக்கண குறிப்பு உருவகம். ஐ என்பதன் பொருள் அப்படின்னா வந்து இதில் வந்து அழகு. சம்டைம்ஸ் வந்து தலைவன் வந்து கொடுத்துருவாங்க. ஐ அப்படின்னா வந்து தலைவன் வரும், அழகு ரெண்டுமே வந்து ஐக்கான ஓரெழுத்து ஒரு மொழி தான். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு வந்து எது அப்படின்னா 1515 ஆண்டு தான். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு 1815 ஆண்டு. மீனாட்சி சுந்தரனார் வந்து யாரோட ஆசிரியர் அப்படின்னா உவே சாமிநாதன் அவர்களுடைய ஆசிரியர் தான் மகாவித்வான் வந்து மீனாட்சி சுந்தரனார். மீனாட்சி சுந்தரனார் வந்து புலமை கதிரவன் அப்படின்னு கூட வந்து குறிப்பிடுவாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. பிள்ளைத்தமிழில் சேக்கிலார் பிள்ளைத்தமிழ், தலபுராணங்கள் பாடுவதில் வல்லவர், இதெல்லாம் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் கேட்டிருக்காங்க. தலபுராணங்கள் பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னா மீனாட்சி சுந்தரனார். அடுத்து வந்து என்ன, சேக்கிலார் பிள்ளைத்தமிழோட ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஊவேசா தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவரோட ஆசிரியர் யார் அப்படின்னாலும் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்பாங்க மீனாட்சி சுந்தரனார். இவர் பிறந்த ஆண்டு என்னென்னா 1815 ஆண்டில் தான் வந்து பிறந்திருப்பாங்க. குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழ்வது வந்து எது அப்படின்னா வந்து வருகை பருவம் அப்படின்னா. குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழ்வது வருகை பருவம். அடுத்து இது ரொம்ப முக்கியம், ஏன்னா இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. மதுரகவி அப்படின்னா வந்துன்னா ஓசை நலம் சிறக்க பாடுபவர் தான் வந்து மதுரகவி அப்படிங்கிறாங்க. வித்தார கவி அப்படின்னா வந்து தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர் தான் வந்து வித்தார கவி. பாவலரேறு அப்படின்னா வந்து 4 வகை கவிகளையும் பாட வல்லவரை தான் வந்து பாவலரேறு அப்படிங்கிறாங்க. ஆசுகவி என்ன பாடு என கூறியவுடன் பாடுபவர் தான் வந்து ஆசுகவி. மதுரகவினா ஓசை நலம் சிறக்க பாடுபவர் மதுரகவி. வித்தார கவினா தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர் வித்தார கவி. பாவலரேறு அப்படின்னா 4 வகை கவிகளையும் பாட வல்லவர் பாவலரேறு. ஆசுகவி அப்படின்னா பாடு என கூறியவுடன் பாடுபவர் தான் ஆசுகவி. மலதலை ஞாலத்து மண்ணுயிருக்கெல்லாம் தகுதியால் வாழ்தல், இந்த அடிகள் இடம்பெறும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து இனியவை 40 அப்படிங்கிறாங்க. மலர்தலை ஞாலத்து மண்ணுயிருக்கெல்லாம் தகுதியால் வாழ்தல், இந்த அடிகள் இடம்பெறும் நூல் இனியவை 40. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.